திறந்த மனம் கொண்டவர் திறமைகளை கண்டுபிடிக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது திறந்த மனம் கொண்டவர் திறமைகளை கண்டுபிடிக்கிறார் என்பதை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு புகழ்பெற்ற பேராசிரியர் ஜென் தத்துவம் பற்றி அறிய ஒரு ஜென் ஆசானை சந்திக்கிறார். அவர் பல புத்தகங்கள் படித்திருந்தார், நிறைய அறிவும் இருந்தது. ஆசான் அவரை வரவேற்று தேநீர் ஊற்ற ஆரம்பித்தார். கிண்ணம் நிறைந்து விட்டது, ஆனால் ஆசான் ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் வெளியே சிந்தியது. அதிர்ச்சி அடைந்த பேராசிரியர் சொன்னார், ஆசிரியரே, கிண்ணம் நிறைந்து விட்டது, இனி ஊற்ற முடியாது. அதற்கு ஆசான் புன்னகையுடன் கூறினார், அப்படித்தான் உன் மனமும் உள்ளது. ஏற்கனவே அறிவால் நிரம்பி இருக்கிறது. நீ உண்மையான ஞானத்தை பெற வேண்டுமென்றால் முதலில் உன் மன கிண்ணத்தை காலி செய்ய வேண்டும் என்று கூறினார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை நெடுந்தூரம் பயணம் செய்த ஒருவர் தன்னுடைய வேலையாட்களை அழைத்து அவர்களுக்கு திறமைகளை, தாளந்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நாம் இன்றைய இறை வார்த்தையிலே படிக்கின்றோம். அந்த தாளந்தில் 5 தாளந்தை பெற்றவர் தன்னுடைய திறமை பயன்படுத்தி இன்னும் 5 தாளந்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். 2 தாளந்தை பெற்றவர் இன்னும் 2 தாளந்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் 1 தாளந்து பெற்றவரோ அதை கடவுள் கண்டிப்பானவர், அவர் வரக்கூடிய அந்த தலைவர் என்னை தண்டிப்பார் என்று சொல்லி அதை புதைத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை போலத்தான் இந்த ஜென் கதையிலும் கூட வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்விலே அவர் என்ன செய்கின்றார்? தனக்குத்தான் எல்லாம் தெரியும், அறிவு பெற்றவன் என்று சொல்லி தன்னுடைய மனதை திறந்த மனதோடு இல்லாமல் இருக்கிற பொழுது அங்கே எதையுமே கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது. அதை போலத்தான் இன்றைக்கும் நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே திறந்த மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் அளவுக்கு அதிகமாக வளர்ச்சியையும், அளவுக்கு அதிகமான நன்மைகளையும், அளவுக்கு அதிகமாக இன்னும் புதியவற்றை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 5 தாளந்தை பெற்றவரிடம் திறந்த மனநிலை இருந்தது, எனவே இன்னும் 5ஐ அவர் உருவாக்கி கொண்டார். 2 தாளந்தை பெற்றவரிடம் திறந்த மனநிலை இருந்ததால் இன்னும் 2 தாளந்தை உருவாக்கினார். ஆனால் 1 தாளந்து பெற்றவரிடம் திறந்த மனநிலை இல்லாமல் இருந்ததால் அவரால் எதையுமே புதிதாக உருவாக்க முடியவில்லை. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு திறந்த மனநிலை இருக்கிறதா? ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே அமைதி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே இறைவனுடைய உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு திறந்த மனநிலை இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு திறந்த மனநிலை இருக்கின்ற பொழுதுதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒருவரை ஒருவர் அமர்ந்து உட்கார்ந்து பேசுகின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வர முடியும். இன்றைக்கு நாம் அமர்ந்து பேசவோ, நம்முடைய நேரத்தை செலவிடுவதற்கோ, நம்மிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன திறமைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கோ நாம் நம்முடைய மனதை திறந்த மனநிலையோடு வைப்பது கிடையாது. அதுவே தான் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு காரணியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அவர்களுடைய ஆசையை, அவர்களுடைய லட்சியத்தை நிறைவேற்ற பெற்றோர்களாகிய இன்று பல பேர் உதவி செய்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய ஆசைகளை தங்களுடைய குழந்தைகள் மீது திணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர தன்னுடைய குழந்தைக்கு என்ன ஆசை இருக்கிறது, தன்னுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய திறமை என்ன என்று கண்டுபிடித்து அதற்கேற்ப அந்த குழந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய பெற்றோர்கள் மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அந்த குழந்தை இன்னும் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளாமல் அந்த குழந்தை பெற்றோர் சொல்லக்கூடிய ஒரு சில திறமைகளை மட்டுமே வளர்க்கக்கூடியவராக இருக்கும். எனவே இன்றைக்கு அதிகமாக
பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையிடம் இருக்கக்கூடிய திறமை, ஒரு சில குழந்தைக்கு நன்றாக பாடக்கூடிய திறமை இருக்கும், ஆனால் ஒரு சில குழந்தைக்கு நன்றாக படிப்பு வராது. அப்போ அந்த குழந்தைக்கு எந்த திறமையிலே அந்த குழந்தை அதிகமாக ஆர்வமாக இருக்கிறதோ அந்த திறமையை கண்டுபிடிக்க பெற்றோர்களுடைய மனம் திறந்த மனநிலையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் என்ன செய்ய முடியும், அந்த குழந்தையினுடைய ஆசையை நிறைவேற்ற முடியும். இன்னும் ஒரு சில குழந்தைகளுக்கு நான் அருட்தந்தையாகவோ அருட்சகோதரியாகவோ ஆக வேண்டிய ஆசை இருக்கிறது. ஆனால் பெற்றோர்களுடைய மனம் திறந்த மனநிலை இல்லாமல் இருப்பதால் அந்த குழந்தைகளுக்கு தாங்கள் விரும்பக்கூடிய கடவுளுடைய பணியை செய்ய வருவதற்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்திலும் கூட இருக்கக்கூடிய பலர் தன்னுடைய சுயநல தேவைக்காக தன்னுடைய திறமைகளை பயன்படுத்துகிறார்களே தவிர தனக்கு கிடைத்த திறமையை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இன்னும் பல பேர் வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமையை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த திறமையை இன்னும் அளவுக்கு அதிகமாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு மனநிலை, திறந்த மனநிலை இருக்க வேண்டும். திறந்த மனநிலை இருக்கின்ற பொழுதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய திறமையை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது குடும்பத்தை வளர்ச்சியடைய செய்கிறது, குடும்பத்தை தாண்டி சமுதாயத்தை வளர்ச்சியடைய செய்கிறது, சமுதாயத்தை தாண்டி நம்முடைய நாட்டை வளர்ச்சியடைய செய்கிறது, நம்முடைய நாடை தாண்டி இந்த உலகம் முழுவதும் எல்லாரும் எல்லா திறமைகளையும் பெற்று வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே நாம் திறந்த மனநிலையோடு இருப்போம். திறமைகளை வளர்த்து கொள்ள பிறரை நாம் உற்சாகப்படுத்துவோம். பிறருக்கு இருக்கக்கூடிய திறமைகளை குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அவ்வாறு உற்சாகப்படுத்தி அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய திறமையை சுயநல தேவைக்காக பயன்படுத்தாமல் பொதுநல தேவைக்காக எல்லாருடைய பயன்பாட்டிற்கும் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த திறமையின் வழியாக எல்லாரும் வளமும் நலமும் பெற்று எல்லாரும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். எனவே இந்த திறமையை வளர்ப்பதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.